பேர் கயல். நான் சின்ன வயசுல இருந்து கட்டிட்டு இருக்கேன். ஞாபகம் இல்ல எத்தனை வருஷம் கட்டுறேன்னு தெரியல. ஏகப்பட்ட பேர் போடுவாங்கப்பா. இந்த சாமி எது நினைச்சு வந்தாலும் நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வருது. கல்யாணம் ரொம்ப நாள் தள்ளி போறவங்களுக்கும் குழந்தை வரதுலும் குழந்தை வரம் இருக்கு. சரிங்களா? பல பல ஊர்ல இருந்தெல்லாம் வந்து இந்த ஊர்ல காப்பு கட்டுறாங்க. இந்த பேரு? என்னுடைய பேர் கமல். எத்தனை வருஷமா காப்பு கட்டு? நான் இங்க ஒரு 10 வருஷமா நான் காப்பு கட்டிட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து மண்டியை காப்பு கட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கேன். கோயில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நிறைய மக்கள் வந்து அதிகமா காப்பு கட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம நாம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் இந்த அம்மன் வந்து நிறைவேற்றி வைப்பா அப்படின்றது ஐதீகம். இப்ப திருத்தணி பாத்தீங்கன்னா ஆடிக்கட்டு எப்பவுமே ஃபேமஸா இருக்கும். அது மாதிரி அதுக்கு அடுத்த திருவிழா எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, திருத்தணியில இந்த திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா தான் நல்லா சிறப்பா நடைபெறும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நாங்க ரொம்ப எங்களுடைய டீமா நாங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ற ஒரு இடம் எது அப்படின்னா அது இந்த இடமா இருக்கும். எத்தனை வருஷமா காப்பு கட்டுறேன்? காப்பு கட்டல ஃபர்ஸ்ட் இயர் வச்சிருக்கேன். அது நடந்துச்சு, அதனால நான் காப்பு கட்டுறேன். வர மக்கள் எல்லாருக்கும் சாமி கண்டிப்பா நேர்த்தி கடன் செலுத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தை பிறகு கல்யாணம் ஆகுது எல்லாமே இங்க நடக்குது. நான் இதான் ஃபர்ஸ்ட் இயர் கட்டுறேன். இன்னும் மேலும் மேலும் கட்டுவேன்.